சிலிண்டர் விலையை ஏத்தி நம்மளை ஏறி மிதித்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி, நம்ம கிட்ட புடுங்கி அதானி கிட்ட கொடுத்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி, நீட்டின் மூலம் தமிழனின் கனவை சிதற அடித்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி, 15 லட்சம்னு சொல்லி பட்ட நாமம் போட்டதால போதும் மோடி பாய் பாய் மோடி, கலவரம் எங்கும் செய்து மனித உயிரை எடுப்பதால போதும் மோடி பாய் பாய் மோடி, மணிப்பூர் பற்றி எரிந்து உலக மானம் போனதால போதும் மோடி பாய் பாய் மோடி, டீக்கட பையன்னு சொல்லி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி, உலகம் பூரா சுத்தி அதானிக்கு சொத்து சேர்ப்பதால போதும் மோடி பாய் பாய் மோடி, வாக்குறுதி என்று சொல்லி வாயில் வடை சுடுவதால போதும் மோடி பாய் பாய் மோடி, 6 லட்சம் கோடி கார்ப்பரேட் கள்ளி கொடுத்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி, இந்தியன் ஏர்லைன்ஸை வித்து சொந்த விமானம் வாங்கியதால போதும் மோடி பாய் பாய் மோடி, நாடாளுமன்றம் வராமல் ஓடி ஒளிந்து கொள்வதால போதும் மோடி பாய் பாய் மோடி, ஈடியை விட்டு மக்களை ரவுடி போல மிரட்டுவதால போதும் மோடி பாய் பாய் மோடி, 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 போதும் மோடி பாய் பாய் மோடி. போதும் மோடி பாய் பாய் மோடி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும், வியாபார நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கும் நவீன மனிதர்கள் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பரவட்டும் அன்பு, அழியட்டும் வெறுப்பு என்ற உன்னத நோக்கத்தோடு வெறுப்பு அரசியலை நீக்கி மதச்சார்பின்மை சகோதரத்துவமற்ற ஒரு தோழமை உறவை ஏற்படுத்த நவீன மனிதர்களின் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் திருமண பிரச்சாரங்களை கடந்த 10 நாட்களாக நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் ஒரு பகுதியாகத்தான் உங்கள் பகுதிக்கும் வருகை தந்துள்ளோம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மோடி அரசாங்கம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு அனைத்தையும் விலைவாசி முதல் மனிதர்களுக்குள் வேறுபாடுகள் வரை வளர்த்துவிட்டு மத கலவரங்களை தூண்டிவிடும் இந்த மோடி அரசாங்கத்திற்கு போதும் மோடி பை பை மோடி என்ற பிரச்சார முழக்கங்களோடு எங்கள் பயணம் திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் அனைத்தும் சுற்றி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக எங்கள் தோழர் பிரகாஷ் அவர்கள் 2 நிமிடம் சிறப்புரையாற்றுவார். அன்பு நண்பர்களே, கடந்த 2 மாதங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சில வார்த்தைகளை கூறுகிறேன். அதை பற்றி பேச விரும்புகிறேன். டிவியை திறந்தாலும் ரேடியோவை திறந்தாலும் நாம் ஒன்றை கண்டிப்பாக கேட்டிருப்போம். அது என்னவென்றால் மோடியின் கேரண்டி. மோடியின் கேரண்டிக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம் என்று சற்று பார்ப்போம். 2014 எலெக்ஷனின் போது ஒவ்வொரு பாக்கெட்டிலும் 15 லட்சம் போடுகிறேன் கள்ளப்பணத்தை மீட்டெடுத்து என்று கூறியிருக்கிறார். இங்குள்ள எவர் பாக்கெட்டிலாவது 15 லட்சம் வந்துள்ளதா? யாருக்கும் கிடையாது. சரி, 15 லட்சம் கொடுத்தால் நாட்டை முன்னேற்ற முடியாது, நான் கள்ளப்பணத்தை மீட்டெடுத்து விட்டேன் அப்படி என்று சொல்கிறார். எப்படி? டிமானிட்டைசேஷனின் பொழுது அப்பொழுது சொன்ன கள்ளப்பணத்தை மீட்டெடுத்துள்ளேன் என்பதற்கு சென்ற வாரம் நமது உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்ன அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? 99% கள்ளப்பணம் திருப்பி பேங்குக்குள்ளாரே வந்துவிட்டது. அப்படி என்றால் நீங்கள் கள்ளப்பணத்தை மீட்டெடுத்தேன் என்று சொல்வது பொய்யா? இதை திரு அமித்ஷா அவர்களிடம் ஹோம் மினிஸ்டரிடம் கேட்டார்கள். சென்ற எலெக்ஷனின் பொழுது ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டிலும் 15 லட்சம் போடுவேன் என்றீர்களே, இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் என்றதுக்கு, எலெக்ஷனின் பொழுது அப்படிதான் சொல்வோம், அதையெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது என்கிறார். அப்படி என்றால் எலெக்ஷன் வாக்குறுதி என்பது அவர்கள் எப்படி வேணால் பொய் சொல்லலாம் என்பதா? திருப்பியும் அவரது கேரண்டியை நம்ப போகிறீர்களா நீங்கள்? சரி, மற்றொரு கேரண்டியை பார்ப்போம். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கிறேன் என்று கூறினார் 2014 எலெக்ஷனின் பொழுது. பின்பு 2014 இன்று முதல் 1 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர். டெல்லியை முற்றுகையிட்டு பல போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். அவர்கள் கேட்டதெல்லாம் 2 நிமிடம் அப்பாயின்மெண்ட் தான் நமது பிரதமரிடம். ஆனால் கொடுத்தாரா? இல்லை. ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? பிரியங்கா சோப்ரா நடிகையின் கல்யாணத்தை
அட்டன் செய்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு பிரதமர் நமக்கு தேவையா? இவரது கேரண்டியை நாம் நம்புவோமா? கண்டிப்பாக மாட்டோம். ஒரு சாதாரண குக்கர் ஏதோ ஒரு கம்பெனியில் வாங்கி அவன் கேரண்டியை நம்மளுக்கு சரி செய்யவில்லை என்றால் நாம் திருப்பி அவரிடம் குக்கரை வாங்குவோமா? கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்தவித வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் அதுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காத இந்த மோடியின் கேரண்டிக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த எலெக்ஷனில் நாம் காட்டுவோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நவீன மனிதர்களின் தலைமை பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய தோழர் பாரதி சுப்பராயன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். வணக்கம் நண்பர்களே. மோடி ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி. இந்த நாட்டை ஒரு வல்லரசாக்க வல்லவர் மோடி அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை, மோடி இந்த நாட்டை சீரழிவில் தள்ளிவிட்டார். அவர் செய்த சீரழிவுகள் எல்லாம் சரி செய்ய வேண்டுமென்றால் அடுத்து வேறு அரசு வந்தாலும் கூட அதற்கு குறைஞ்சது 20 வருடங்கள் ஆகும் அப்படின்னு இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட கணவர் பரக்கல பிரபாகர் சொல்லியிருக்கிறார். நம்ம யார் சொல்கிறத நம்பலாம், நம்ம யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். நம்மக்கிட்டேயே கையில் மொபைல் ஃபோன் இருக்குது. அதில் சில தகவல்களை தேடினோம்னா இந்த நாடு முன்னேறி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். நான் அப்படி சில தகவல்களை தேடி வச்சுருக்கேன், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு நாடு முன்னேறிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த நாட்டில் தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஜிடிபி growth ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிடிபி வளர்ச்சி விகிதம். அந்த ஜிடிபி வளர்ச்சி விகிதம் மன்மோகன் சிங் ஆட்சியில் 6.71% இருந்தது. 6.71%. இதே மோடி ஆட்சியில் 5.6% போயிடுச்சு. 1% மேலே குறைஞ்சு போயிடுச்சு. இந்த 5.61% கோல்மால் செஞ்சு மோடி கொண்டு வந்த சதவீதம். இதை எப்படி பண்ணாருங்கிறதுக்கு ஒரு எளிமையான உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு ஏக்கரா தோட்டம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு ஏக்கரா தோட்டம் வச்சுருக்கிறார். நம்ம கடலைக்காய் வெள்ளாமல் கடலைக்காய் போடுறோம், அவனும் கடலைக்காய் போடுறான். மகசூல் எடுத்து பார்த்தோம்னா நம்ம 100 மூட்டை எடுக்கிறோம். ஆனால் அவன் ஒழுக்கமாக பார்க்கல, வெள்ளாமையை ஒழுக்கமாக பார்க்கல. அதனால் அவனுக்கு 100 மூட்டை வரல, 80 மூட்டை தான் வருது. ஆனால் 80 மூட்டைன்னு சொன்னால் அவனுக்கு அவமானம் ஊருக்குள்ளார, நம்மளோட கம்மியாக எடுத்துட்டான்னு. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சு அந்த மூட்டை சாக்குப்பை இருக்கு இல்லைங்களா, அந்த சாக்குப்பையோட அளவை குறைச்சிட்டா 80 பைங்கிறது அதிகமாக காட்டும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் ஜிடிபியோட வளர்ச்சி விகிதம் மோடி அரசில் ரொம்ப குறைவாக இருந்ததுனால அந்த ஜிடிபியோட வளர்ச்சி விகிதத்தை எப்படி கணக்கீடு செய்யணுங்கிற முறையை மாற்றிட்டாங்க. ஆனால் என்னென்னா அந்த முறையை மாற்றினதுக்கு அப்புறமும் மன்மோகன் சிங்கோட வளர்ச்சி விகிதத்துக்கு கிட்ட கூட வர முடியலைங்கிறது தான் துக்கமான செய்தி. அடுத்தது, ஒரு நாடு முன்னேறிடுச்சா இல்லையாங்கிறத அந்த நாட்டில் வேலை வாய்ப்பற்றோர் எத்தனை பேர் இருக்காங்கிறத வச்சு முடிவு பண்ண முடியும். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 5.5% இருந்தது வேலைவாய்ப்பின்மை. ஆனால் மோடி ஆட்சியில் அது 6.6% மாறிடுச்சு. அப்படின்னா வேலை வாய்ப்பற்றோரோட எண்ணிக்கை மோடி ஆட்சியில் அதிகரிச்சிருக்குது. அப்படின்னா இவங்க ஆட்சி செய்த முறை தவறுன்னு அர்த்தம். மோடி ஆட்சி செய்ய வரும்போது அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னென்னா, வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் புள்ளி விவரம் என்ன காட்டுது? 2 கோடி பேருக்கு அவர் வேலை கொடுக்கல, இருக்கிற வேலையும் சேர்ந்து பிடுங்கிட்டாருங்கிறது தான் இப்போ இருக்கிற புள்ளி விவரம் நமக்கு காட்டுது. அடுத்தது, ஒரு நாடு முன்னேறிடுச்சா இல்லையாங்கிறத அந்த நாட்டில் வறுமையில் எத்தனை பேர் இருக்காங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த உலக வறுமை குறியீட்டில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 55வது இடத்துல இருந்தது இந்தியா. இன்னைக்கு 111வது இடத்துக்கு போயிடுச்சு மோடி ஆட்சி காலத்தில். அப்படின்னா வறுமையில் இருக்கிற மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. மோடியோட ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த 3 புள்ளி விவரமே நமக்கு சொல்லிடும். இது போக இங்கெல்லாம் விட்ட இந்த பணத்தை மோடி எங்கே எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் எடுக்கிறார், பெட்ரோல் டீசல் எடுக்கிறார். பெட்ரோல் விற்கும்போது 1 லிட்டருக்கு ஒன்றிய அரசோட வரி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 9 ரூபா 20 காசு இருந்தது. 9 ரூபா 20 காசு ஒன்றிய அரசோட வரி பெட்ரோலுக்கு. இன்னைக்கு மோடி ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசோட வரி 27 ரூபா 90 காசு. அப்போது அங்கே விட்டது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்கார். சரி, நம்மக்கிட்ட வசூல் பண்ணுறாரு. சரி, அவரோட நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, கார்பரேட்டுகள், அம்பானி, அதானி, அவங்க தான் நிறைய பணம் வச்சுருக்காங்களே, உலகத்தர வரிசையிலேயே வந்துட்டாங்களே, டாப் 10
வந்துட்டாங்களே அவங்க கிட்ட ஏதாவது வாங்கியிருக்கிறாரான்னு பார்த்தோம்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கார்ப்பரேட்டுகளுக்கான வரி 33.99%. மோடி ஆட்சி காலத்தில் அது 22% குறைச்சிட்டார். இதை வெறுமனே 1%, 2%ங்கிற கணக்கில் நம்ம பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு சதவீதமும் 50,000 கோடிக்கு சமம். அப்படி பார்த்தா 6 லட்சம் கோடிகளை அவரோட கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வாரி இறைச்சிருக்கிறார். நம்ம கிட்ட இருந்து பெட்ரோலை பிடுங்கி அவரோட நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறதா இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை கொடுத்த மோடியை திரும்ப நம்ம தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். அதுபோக இந்த மோடி கூடயே இன்னொரு மறுவெச்ச மோடி ஒருத்தர் இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில். அவர் தான் எடப்பாடி. இன்னைக்கு வரைக்கும் மோடியை நேரடியாக அவரால் விமர்சிக்க முடியாது. ஏன்னா பயந்து அடிமையாகவே போயிட்டாங்க. அதனால் நம்ம வாக்களிக்கும் போது நான் சொன்ன புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதேபோல் மோடியையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மோடியை மறைமுகமாக ஆதரிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்களிக்கும் தேதி ஏப்ரல் 19. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.